السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا الله الذي خلقكم من ضعف. உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், இமாம்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் இளைஞர்களை மையப்படுத்தி சீர்கெடும் இளைஞர்களும் சீர்திருத்தும் இஸ்லாம் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே இளைஞர்கள் என்று சொன்னால் சமூகத்தின் முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள். இளம் ரத்தம், வேகம், மூர்க்கத்தனம், எதையும் செய்கின்ற துணிவு, வலிமை, இத்தனைக்கும் சொந்தக்காரர்கள்தான் இந்த இளைய சமூகம். இந்த இளைய சமூகம் இல்லாத இயக்கங்களே இல்லை. இளைஞர்கள் இல்லாத இயக்கங்களை பார்க்க முடியாது. இளைஞர்கள் இல்லாத அரசியலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இளைஞர்களால் தான் ஒரு இயக்கம் வளர்கிறது, இளைஞர்களால் தான் ஒரு அரசியலும் வளர்கிறது, அரசியல் கட்சிகளும் வளர்கின்றன. எனவே எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இளைஞர்களுடைய பங்களிப்பை பார்க்க முடிகிறது. இந்த நாட்டுடைய பிரதமர் 78வது சுதந்திர தினத்திலே செங்கோட்டையிலே கொடியேற்றிவிட்டு இளைஞரை பற்றி பேசுகிறார். இன்றைய இளைஞர்கள் அசூர வளர்ச்சியை விரும்புகின்றார்கள். இன்றைய இளைஞர்கள் மிதமான வளர்ச்சியை விரும்பவில்லை என்று இந்த நாட்டுடைய பிரதமர் பேசுவதை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் பார்த்தோம். ஆனால் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். இந்த நாட்டிலே அசூர வளர்ச்சி இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். நான் எதற்காக இதை சொன்னேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தலைவர்களும் இளைஞர்களை பற்றி பேசாமல் இல்லை. இளைஞருடைய வலிமையும் ஆற்றலையும் துணிவையும் துணிச்சலையும் புரிந்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்கள் இந்த இளைஞர்களை தவறான வழிநடத்தக்கூடிய நிலைமை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் நினைத்தால் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதற்கு
பக்கத்து நாடான வங்கதேசத்திலே மாணவர்கள் ஏற்படுத்திய புரட்சி அந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நாட்டுடைய அதிபர் பயந்து போய் வேறு அண்டை நாடுக்கு செல்கிறார். அங்கிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் எல்லாம் பதவி விலகி வேறு நாடுகளுக்கு ஓடுகின்ற நிலைமை பார்க்க முடிகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இளைஞர்கள் செய்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக அவர்களால் எப்படிப்பட்ட ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியவில்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எனவே இந்த இளைஞர்கள் வலிமை மிக்கவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, எதையும் சாதிக்கின்ற துடிப்புள்ளவர்களாக இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த இளைய சமூகத்தை பற்றி சொல்கிற பொழுது, இந்த இளைய சமூகத்துடைய பருவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, இரண்டு பலகீனமான பருவத்திற்கு மத்தியிலே இந்த இளமை பருவம் என்பது வலுவான பருவம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் லுஃபின், அல்லாஹ் ஆரம்பத்திலே உங்களை எப்படி படைத்தான்? பலகீனமான நிலையிலே படைத்தான். இந்த உலகம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே படைத்தான். தன்னை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரியாத நிலையிலே படைத்தான். எல்லா ஜீவராசிகளும் பிறந்த உடனேயே தாயை நோக்கி உணவருந்த செல்கிறது. ஆனால் அதை கூட செய்ய இயலாத ஒரு பருவத்திலே மனிதனை படைத்தான். தாய்தான் அந்த குழந்தையை உணவு உண்பதற்காக தன் மார்புக்கு பக்கத்திலே கொண்டு வருகிறாள். இப்படி பலகீனமான ஒரு நிலையிலே அல்லாஹ் உங்களை படைத்தான். அதன் பிறகு ثم جعل من بعد ضعف قوة, அதன் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறான், வலிமையை தந்திருக்கிறான், எதையும் சாதிக்கின்ற துணிச்சலை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் மீண்டும் பழைய நிலைக்கு சொல்கிறான். மீண்டும் பலகீனப்பட்டு நீங்கள் வயதான நிலையை நீங்கள் அடைகின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே இரண்டு பலகீனமான பருவத்திற்கு மத்தியிலே ஆற்றல் மிகு ஒரு பருவம் இருக்கும் என்று சொன்னால், வலிமையான ஒரு பருவம் இருக்கும் என்று சொன்னால், அது இளமை பருவம்தான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடிகிறது சகோதரர்களே. எனவேதான் இந்த இளமையான துடிப்பு இருக்கிற இந்த நிலையில்தான் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஷாபா, அல்லாஹு தஆலா எந்த நபி அனுப்பி இருந்தாலும் சரி, அந்த நபிகள் அந்த நபிமார்கள் அனைவருமே இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்க முடிகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பார்க்க முடிகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்க முடிகிறது. அத்துணை நபர்களுமே இளமையாக இருந்து நபியானவர்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. எனவே ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த இளமை பருவத்திலே நபித்துவத்தை ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், அப்பொழுதுதான் இந்த ஏகத்துவத்தை வீரியத்தோடு முழு மூச்சோடு ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த நபிமார்களை இளம் வயதிலே அனுப்பினான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஏகத்துவத்தை சொல்லுகிற சமயத்திலேயே இந்த ஏகத்துவத்தை ஏற்ற அத்துணை நபர்களுமே இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இந்த மார்க்கத்தை ஏற்கிற சமயத்திலே முதலாவதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 37 வயதாக இருந்ததை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 26 வயது அல்லது 30 வயது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அலி இப்னு அபி தாலிப், இப்படி ஒவ்வொரு நபி தோழர்களையும் நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் இளம் வயதிலே இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே வீரியத்தோடு உற்சாகத்தோடு இந்த மார்க்கத்தை சொன்னார்கள் என்று பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமையினுடைய ஆற்றலையும் இந்த இளமையினுடைய வலிமையும் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இளைஞர்களுக்கென்றே தனியாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது சகோதரர்களே. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞனை பார்க்கிறார். அன்னஹு இதா ரஆ ஷபாபன், ஒரு இளைஞனை பார்க்கிறார். வகால அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மர்ஹபன் பி வஸியத்தி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியத்தை கொண்டு இளைஞர்களே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் அமர்னா அன் நூஸிஅ லகும் ஃபில் மஜாலிஸ், இளைஞர்களே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற சபைக்கு நீங்கள் வந்தால், இளைஞர்களே இளைய கூட்டங்களே நீங்கள் வந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கென்றே எங்கள் சபையில் உங்களுக்கு இடம் கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக பார்க்க முடிகிறது. எப்படிங்க? சஹாபாக்குடைய சபையிலே இளைஞர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்களுக்கு என்றே தனி இடம் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு உட்கார வைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தியை வயதான காலத்தில் ஒரு இளைஞனை பார்த்து அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், இந்த இளமை பருவம் அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். இந்த இளமை பருவம் அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். ஆனால் இந்த இளமை பருவத்தை இன்றைய இளைஞர்கள் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி இந்த இளமையுடைய ஆற்றலை அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மதுவுக்கும் போதைக்கும் மாதுவுக்கும் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. மதுபானம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மதுபானம் இல்லாத நிகழ்ச்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, கல்யாண வீடுகளா, பர்த்டேவா அல்லது காலேஜ் ஃபங்க்ஷனா, எல்லா பானங்கள் இருப்பதை போன்று இன்றைக்கு மதுபானமும் பகிரப்படுவதை பார்க்க முடிகிறது. மதுபானத்தை அருந்தாதவனை பார்த்தால் ஏதோ வேறு உலகத்திலிருந்து வந்தவனை பார்த்த மாதிரி பார்க்கிறாங்க. இன்றைக்கு அத்துணை சீர்கேட்டிற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மதுபானம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உம்முல் ஹபாயிஸ், அனைத்து பாவங்களுடைய தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதை சொன்னார்கள்? இந்த மதுபானத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்களே. இன்னைக்கு மதுபானம் என்பது சர்வ சாதாரணமாக பெண்கள் உட்பட குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சோசியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. சோசியல் மீடியாவிலே இன்னைக்கு கேரளாவில் ஒரு சோசியல் மீடியாவில் கேரளா பெண்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நிங்கு பீரானோ இஷ்டம் அல்லது ஹாட்டான இஷ்டம் அப்படின்னு. உங்களுக்கு பீர் பிடிக்குமா ஹாட் பிடிக்குமான்னு. அதற்கு கேரளத்து பெண்கள் எல்லாரும் பார்ப்பாங்கிற வெட்க உணர்வு இல்லாமல் அத்துணை கல்லூரி பெண்களும் சொல்கிறார்கள், எங்களுக்கு பீர் தான் பிடிக்கும், பீரை 2 தடவை குடிப்போம், 3 தடவை குடிப்போம் என்று எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகியிருப்பதை பார்க்க முடிகிறது சகோதரர்களே. எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். இன்னைக்கு ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் மதுவை அருந்துகிறார்கள். தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட மதுபான விற்பனை 12 மடங்கு அதிகரித்துள்ளது. இதில் எத்தனை பேர் புதுசாக குடிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. தமிழ்நாட்டில் இந்த மதுபானத்தை அருந்தியவர்கள், புதிதாக அறிந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,734,000 நபர்கள். 1 கோடிக்கு மேல இந்த 2024 மட்டும் மதுபானத்தை புதியதாக அருந்தக்கூடியவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதனைப்பட வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். 1 கோடி பேத்துக்கும் மேல் நாசமாயிட்டு இருக்கான அர்த்தம். 1 கோடி குடும்பங்கள் சீரழிகிறது என்ற அர்த்தம். 1 கோடி பேருடைய பெண்களுடைய வாழ்க்கை பாழாகிறது என்ற அர்த்தம். 1 கோடி பேருங்க. இனி அடுத்த வருஷம் அதை விட ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. மதுபானத்தை ஒழிக்க வேண்டிய அரசாங்கம், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கமே நடத்துகின்ற ஒரு அவலங்களை இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை. அதே மாதிரி போதைப் பொருள் சர்வ சாதாரணம். முஸ்லிம் மஹல்லாக்களில் போதைப் பொருள் என்பது சர்வ சாதாரணமாக
விற்பனை செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. அதுவும் போதைப் பொருள் 200க்கும் மேற்பட்ட போதைப் பொருள், 200க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் வாயில வராதெல்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு போதைப் பொருளுக்கு கிட்டத்தட்ட 85% இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், முஸ்லிம் மஹல்லாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்காக வேண்டி அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகிறது. பத்திரிகையில் வருது செய்தி, போதைப் பொருளை வித்தவன் யாரு, வாங்கினவன் யாரு என்று பத்திரிகையில படிக்கிற சமயத்திலேயே அத்துணை நபர்களுமே முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் குடும்பங்கள் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்கின்ற அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிற சகோதரர்களே. இளைஞர்கள் போதைக்கும் மதுவுக்கும் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி சீரழிஞ்சிட்டு போறான். சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யாத அந்த கூத்தாடிகளுக்கு பின்பாக இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய யுவதிகளும் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு விஜய்னா அவ்வளவு உயிர் என்று ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், இஸ்லாமிய பெண்மணி. அவன் பேர் என்ன எழுதுறான், விஜய் இப்ராஹிம் எழுதுறான். அட இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட இளைஞர், ஏகத்துவத்தை சொன்ன ஒரு இளைஞர். ஆனா இவன் எப்படி எழுதுறானா, விஜய் இப்ராஹிமா. அந்த அளவுக்கு அவனுடைய முடியை பார்த்தாலே நமக்கு தெரியும். வேற எங்கேயும் பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டாம். இவன் யாருங்கிறது, இளைஞருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பெரிய பூதக்கண் கண்ணாடி கொண்டு பார்க்க வேண்டாம். அவனுடைய தலைமுடியும் அவனுடைய ஆடை பார்த்தாலே தெரியும் இவன் எந்த அளவுக்கு இந்த சினிமாவிற்கு இவன் அடிமையாக இருக்கிறான் என்பது சகோதரர்களே. இப்படி தங்களுடைய இளமை பருவத்தை இன்றைக்கு சினிமாவிலும், இளமை பருவத்தை அதே போன்று போதையிலும், அதே போன்று மதுவிலும் இன்றைக்கு வீணாக கழித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமா, ஓரின சேர்க்கை, தன்பால் ஈர்ப்பு நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓரின சேர்க்கை உள்ள நபர்கள் போன வருஷம் ஆர்ப்பாட்டம் பண்ண சென்னையில் வெறும் 3000 பேர்கள், வெறும் 3000 பேர் தான் இருந்தான். இந்த ட்ரிப் ஆர்ப்பாட்டம் பண்ணானா 22,000 நபர்கள், 20,000 பேர் எங்கிருந்து வந்தானே தெரியல. ஒவ்வொரு பெற்றோர்களும் வேதனைப்படுகிறார்கள். பல கனவுகளோடு, பல லட்சியங்களோடு, என் பையன் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு விடக்கூடாது, என்ன மாதிரி வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்க இங்கிருந்தெல்லாம் கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இவனை படிச்சு ஒரு டிகிரி வாங்கி, வாழ்க்கையில் அவனும் நல்லாவா நம்மளையும் பார்ப்பான் என்று கனவுகளோடு இருக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய கனவுகளை தவிடுபொடியாக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடிகிறதா இல்லையா சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். ஆரம்பத்திலெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு லெட்டர் கொண்டு போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஏதாவது உதவி செய்யுங்க என்று கேட்கக்கூடிய காலங்கள் எல்லாம் போய் என் பையனுக்கு படிப்பு செலவுக்கு காசு இல்லை, ஒவ்வொரு பள்ளிவாசலா போய் பிச்சை கேட்டு அதை வாங்கி என் பையன் எப்படியாச்சும் படிச்சு டிகிரி வாங்கிடுவான், என்னை காப்பாற்றுவான், என் மனைவியை காப்பாற்றுவான், அவனை காப்பாற்றுவான், அவன் மனைவியை காப்பாற்றுவான், அவன் பிள்ளையை காப்பாற்றுவான் என்பதற்காக வேண்டி லட்சிய கனவுகளோடு இன்றைய பெற்றோர்கள் குழந்தையை கல்லூரிக்கு அனுப்புறான். ஆனால் திரும்பி வருகிற பொழுது வேறு நிலையில வர்றான். மதுபானத்துக்கு அடிமையானவனாக, போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக, சினிமா நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவனாக இன்றைக்கு இருப்பதை பார்க்க முடிகிற சகோதரர்களே. எனவே இப்படிப்பட்ட இளைஞர்களை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சீர்திருத்தது என்பதை பாருங்கள், எப்படி அவர்களை செம்மைப்படுத்துகிறது என்று பாருங்கள் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சீர்திருத்தம் முதலாவதாக விழிப்புணர்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக, 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக 5 விஷயங்களை சரியாக முறையாக பயன்படுத்துங்கள், இல்லை என்று சொன்னால் வருத்தப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 5 வரத்துக்கு முன்னாடி 5 விஷயத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஒரு அற்புதமான ஒரு உபதேசம், முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா நபர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு உபதேசம். அந்த உபதேசத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள்.
மனிதா இளைஞா ஷபாபக கபல ஹரமிக்க, முதுமை வருவதற்கு முன்பாக உன் இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்து என்று பெருமானார் சொல்கிறார்கள். முதுமை வந்துவிட்டால் உன்னால் வேகமாக செயல்பட முடியாது, உன்னால் வேகமாக நடக்க முடியாது, உன் பார்வை குன்றி போய்விடும், உன் வலிமை குன்றி போய்விடும், உன்னால் நினைத்ததை செய்ய முடியாது. எனவே உன் இளமை பருவத்தை சரியாக முறையாக பயன்படுத்த இளைஞா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பயன்படுத்துகிறோமா? நம்முடைய இளமை பருவத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம்? குர்ஆன் ஓதுவதிலே பயன்படுத்தி இருக்கிறோமா? தொழுவதிலே பயன்படுத்தி இருக்கிறோமா? மார்க்கத்தை சொல்வதிலே பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதை பாருங்கள் இளைஞர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே பள்ளிவாசலுக்காக வேண்டி ஃபஜ்ருக்காக வேண்டி எந்திரிக்கிற சமயத்தில் அவருக்கு முன்னாடி ஒரு நபித்தோழர் எந்திரிக்கிறார், ஒரு இளைஞன் எந்திரிக்கிறார். காலையில் எந்திரிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வைக்கிறார். அந்த இளைஞனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இளைஞரே ரபியாவே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னார், ரபியா சொன்னார், அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னah, அஸ்அலுக முராஃபகத ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரவர்களே உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே அதற்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு இளைஞன் சொல்கிறார். யாரோட சொர்க்கத்தில் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதை செய்வதற்கும் தயாராக ஒரு இளைஞர் இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, இந்த இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பார்க்க முடிகிறதா? இன்னவர் 5 நேர தொழுகையிலே பார்க்க முடிகிறதா? ஜும்மாக்கு கூட வந்தானா ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு போனை நோண்டுகிற இளைஞரை தானே பார்க்க முடிகிறது. ஆனால் ரபியா என்கிற இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதர் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை வைத்துக் கொண்டு எது வேண்டும் என்று பெருமானார் கேட்கிற பொழுது எதை பற்றியும் சிந்திக்காமல் உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைக்கு காட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். தொழுகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள், தங்களுடைய இளமை பருவத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களே, எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்கள் இளமை பருவத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று ஒரு பெண்மணியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். யார் அந்த பெண்மணி? வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்மணி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வலிப்பு நோயின் காரணமாக அவதிப்படுகிறேன், அவஸ்தைப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ், எனவே எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கன்னு கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், பொறுமையா இருமா அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வலிப்பு நோயால் என் ஆடை விலகிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி துஆ செய்தார் என்று பார்க்க முடிகிறது. அந்த பெண்மணியை பார்த்து தான் பெருமானார் சொன்னார்கள், இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய தொழுகையை பார்த்து சொல்லவில்லை, அந்த பெண்ணுடைய அந்த மற்றவரை இபாதத்துக்களை பார்த்து சொல்லவில்லை. அந்த பெண் தன் மேனியை மறப்பதற்கு அவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறாளே, தன் மேனியை அடுத்தவன் பார்க்க கூடாது என்கிற அந்த சிந்தனை அந்த பெண்ணுக்கு இருந்தது. அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று சொன்னார்களே. யோசித்து பாருங்கள் யுவதிகளே, இஸ்லாமிய பெண்களே, இந்த பெண்மணி பார்த்து நீங்கள் படிப்பை வர வேண்டாமா, பாடம் பெற வேண்டாமா? யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. நீங்க அங்கேயெல்லாம் போக வேண்டாம், 1400 வருஷத்துக்கெல்லாம் போக வேண்டாம். கர்நாடகா மாநிலத்திலேயே கல்லூரிக்கு வருகிற பெண்களும் பள்ளிக்கு வருகிற பெண்களும் பருதாவை அணியக்கூடாது என்று காவிகள் கத்துகிற சமயத்திலேயே ஒரு பெண்மணி தன்னந்தனியாக 1000 காவிகளுக்கு முன்பாக குடும்பம் ரீதியாக, ஊர் ரீதியாக, அமைப்பு ரீதியாக எல்லாரும் எதிர்க்கிற பொழுது ஹாதியா என்கிற பெண்மணி ஹிதாயத்திற்காக வேண்டி போராடினாலே அந்த பெண்மணி உங்களுக்கு முன் உதாரணம் இல்லையா? யோசித்து பாருங்கள். அது மட்டுமா, ஆபாச நடனங்களை ஆடிக்கொண்டிருக்கிறாளே மும்தாஜ் என்கிற ஒரு பெண்மணி, ஆபாசமே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற அந்த மும்தாஜ் என்கிற பெண்மணி இன்றைக்கு ஃபர்தாவோட சுத்துகிறாளே, அந்த பெண்மணி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை? யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய பெண்களே.
இப்படி தங்களுடைய இளமை பருவத்தை சரியாக முறையாக கழித்த எத்தனையோ யுவதிகள் நமக்கு முன்மாதிரி இல்லையா? இளமையாவே இருப்பேன் நினைச்சிடாத, முதுமை வந்துவிடும். ஒன்னால் சரியாக இயங்க முடியாது, சுயமாக செயல்பட முடியாது, வேகம் குன்றி போய்விடும். எனவே உன் இளமையை சரியாக முறையாக பயன்படுத்தி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த இளமையை முறையாக சரியாக நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தாபீகள் முதன்மையானவர். பல சஹாபாக்களை கண்ட ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் இய்யாக்கும் வ தஸ்வீஃப். யா மஅஷர ஷபாப், ஓ இளைஞர்களே, இய்யாக்கும் வ தஸ்வீஃப். இப்ப செய்கிறேன், இப்ப குர்ஆன் ஓதுறேன், இப்ப தொழுகிறேன், இப்ப நோன்பு வைக்கிறேன் என்று இப்ப செய்கிறேன் என்று தள்ளி போடாதீர்கள். அதை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். உடனே செய்து விடுங்கள், உடனே குர்ஆனை ஓதி விடுங்கள். பின்ன செஞ்சிருக்கிறேன் என்று நீங்கள் தள்ளி போனால் அல்லாஹ் மரணத்தை தந்து விட்டால் அதற்கப்பால் உன்னால் செய்ய முடியாது இளைஞனே. முதுமை வந்து விட்டால் உன்னால் செய்ய முடியாது இளைஞனே. அதற்கு முன்பாக உடனே செய் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணதை பார்க்க முடிகிறது. ஏன்னா இளமை போயிடுச்சு, எப்போ போகுனே சொல்ல முடியாது, அவ்வளவு ஸ்பீடாக போகுது. அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னாங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னாங்க, இளமை என்பது என்னுடைய வாழ்விலே ஜோப்பில் போடுற ஒரு பொருள் மாதிரின்னு சொன்னாங்க. ஜோப்பில் ஒரு 500 ரூபா போடுறோம், எத்தனை நாளைக்கு இருக்கும், உடனே செலவாயிரும். இப்படித்தான் என் இளமை கழிந்தது என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னதை பார்க்க முடிகிறது. வேகமாக சென்றுவிடும். எனவே அந்த முதுமை வருவதற்கு முன்பாக உன் இளமையை சரியாக பயன்படுத்தி இளைஞர்களே பாருங்கள், தங்களுடைய இளமை பருவத்தை அந்த சத்திய சஹாபாக்கள் எப்படி கழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகான ஷபாபு மினல் அன்சார், வகான ஷபாபு மினல் அன்சார் 70 ரஜுலன். எங்களை 70 நபர்கள் இருந்தார்கள், அன்சாரிகள் 70 நபர்கள் இருந்தார்கள். அத்துணை நபர்களுமே இளைஞர்கள், 70 பேருமே இளைஞர்கள். யுகாலு லஹும் அல் குர்ரா, அவங்களை எப்படி சொல்லப்படும் தெரியுமா, காரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களை 70 இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த 70 இளைஞர்களும் எங்களை எப்படி எங்களை அழைப்பார்கள் என்று சொன்னால் குர்ராக்கள் என்று அழைப்பார்கள். வயகூனூன ஃபில் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே தான் நாங்கள் கழிப்போம், இறை இல்லத்தில் தான் குர்ஆனை ஓதுவோம், இறை இல்லத்தில் தான் பள்ளிவாசலில் தான் எல்லா விதமான அமல்களையும் செய்வோம், பள்ளிவாசல் விட்டு போக மாட்டோம். 70 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய 70 இளைஞர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உருவாக்கிய அந்த 70 இளைஞர்கள். ஒரு மதீனாவிலிருந்து அண்டை மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வர்றாங்க. சில பேர், யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய நகரங்களிலேயே மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும், எனவே எங்களுக்கு அழைப்பாளர்களை அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அனுப்பினார்கள் தெரியுமா, இந்த 70 குர்ராக்களையும் அனுப்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதக்கூடியவங்களை 70 நபர்களுமே பீர் மௌனா என்கிற இடத்திலே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வேதனை கொடுத்தது, மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எல்லா இழப்புகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. இழப்புகளை சந்திக்காதவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையை இழந்து விட்டிருக்கிறார். பிறந்த உடனேயே 6 வயதிலே தன் தாயை இழந்திருக்கிறார். 8 வயதிலே தன்னுடைய அபூ தாலிப் என்கிற பெரிய, அதாவது பாட்டனாரை இழந்திருக்கிறார். மக்காவை இழந்தார், உறவுகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். பதுர் போர்க்களத்தில் சில சஹாபிகளையும் இழந்தார். உஹது போர்க்களத்திலே 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களையும் இழந்தார். அப்போதெல்லாம் வருத்தப்படாத ரசூலுல்லாஹ், அப்போதெல்லாம் மிகப்பெரிய கவலை கொள்ளாத ரசூலுல்லாஹ் 70 நபர்கள் இறந்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த எதிரிகளுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் இளைய சமுதாயத்தின் மீது அவ்வளவு அக்கறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. 70 நபர்களுமே இளைஞர்கள். இளைஞர்களை யோசித்து பாருங்கள். மூளை முடுக்கில் இருந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய இளைஞா,
நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிற என் இஸ்லாமிய இளைஞா, யோசித்து இந்த இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? மேலும் பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, وَكُنَّا نَعُوذُ مِنَ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم وَنَحْنُ شَبَابٌ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்க்களத்தில் எல்லாம் எங்களுக்கு அறிவிப்பு சொன்னாங்களோ அத்துணை போர்க்களத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். பெருமானாரோடு நாங்கள் சம வயதுடைய இளைஞர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். சம வயதுடைய இளைஞர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலேயே இளைஞர் கூட்டம் இருந்ததை பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இப்படி தங்களுடைய இளமை பருவத்தை ஒவ்வொரு சஹாபாக்களும் இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியிலே, இந்த மார்க்கத்தை பரப்புவதிலே, இபாதத்துக்களிலேயே தங்களுடைய இளமை கழித்திருக்கிறார்கள் என்று ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் பயின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த சபையிலே அமரக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம், இவருடைய வயதிலே நம்முடைய வீட்டிலே குழந்தைகள் இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை மற்றும் ஏன் நம்முடைய சபையிலே கொண்டு வந்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்ததற்குண்டான காரணம் அவருடைய அந்த குர்ஆன் மேல் உள்ள அந்த ஆர்வமும் அந்த அறிவும் தான். சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருந்த சமயத்திலேயே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்கிற இந்த வசனத்தை விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு கேட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் அந்த வசனத்துடைய மேலோட்டம் உள்ள கருத்துக்களை மட்டும் சொன்னார்கள். அல்லாஹ் இதனை வெற்றி தருவான் என்று சொல்கிறான், அல்லாஹ் புகழ வேண்டும் என்று சொல்கிறான், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸை பார்த்து கேட்டார்கள், இப்னு அப்பாஸே, என்ன கருத்தை இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது என்று சொன்ன பொழுது இந்த வசனம், இந்த அத்தியாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதை பற்றி சொல்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையும் கூட. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆழமான அறிவை பெற்றிருந்தார்கள் என்ற இளைஞர்கள் இன்றைக்கு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலேயே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே ஸஅத் பின் அபி வக்காஸ் என்கிற சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஸஅதே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். யாரும் பெருமானார் அப்படி யாரையும் பார்த்து சொன்னதில்லை. எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெருமானாரே சொன்ன ஒரு சஹாபி இருப்பார் என்று சொன்னால் அது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். ஸஅதே, இருமி, அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்திலே உங்களை அம்பை எறியுங்கள் ஸஅதே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது எவ்வளவு தெரியுமா? வெறும் 17 வயது. வெறும் 17 வயது இளைஞர் ஸஅத் பின் அபி வக்காஸ். அவங்க அம்மா இஸ்லாத்துக்கு ஸஅத் வந்தது அவங்க அம்மானால பொறுத்துக்க முடியல. பாசத்தோடு வளர்த்த மகன் அல்லவா ஸஅத். அந்த மகன் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றி விட்டாரே என்கிற கவலை அந்த தாய்க்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஸஅத் சொல்றாங்க, அந்த அம்மா, நீ பழைய மார்க்கத்துக்கு வரலன்னு சொன்னானா நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். 3 நாள் அந்த அம்மா சாப்பிடல, குடிக்கல, மரணத்துடைய தருவாயில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தன் தாயை பார்த்து சொன்னார்கள், தாயே, அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை கொடுத்தால் அந்த 100 உயிர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக போனாலும் கூட இந்த மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்று ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உறுதியோடு சொன்னார்களே. அந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் உடைய வயது எவ்வளவு? வெறும் 17 வயது. சகோதரர்களே, இப்படி தங்களுடைய இளமை பருவத்தை சஹாபாக்கள் இபாதத்திலே கழித்திருக்கிறார்கள். இரண்டாவது என்ன? இது முதலாவது சீர்திருத்தம். விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. வயசாகிறதுக்கு முன்னாடி உன் இளமையை சரியா பயன்படுத்து. இரண்டாவது என்ன? இரண்டாவது சீர்திருத்தம் இஸ்லாம் செய்கிறது, அவனுக்கு ஆன்மீகத்துடைய அறிவை போட்டுகிறது, அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை போட்டுகிறது. எப்பொழுது அல்லாஹ்வுக்கு உண்டான அறிவை
நம்முடைய இளைஞனுக்கு ஊட்டப்படுகிறதோ அவன் எப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பண்ணி வந்துடுவான். அவன் மது போதையில் இருந்தாலும் சரி, அவன் கஞ்சா கடுமையானாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, முதலாவதாக ஊட்டப்பட வேண்டியது இந்த ஆன்மீக போதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் 13 வருஷம் பண்ணாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா தஷ்ரபுல் ஹம்ர, மதுபானத்தை அருந்தாதிகள் என்று அல்லாஹ் ஆரம்பமாக வசனத்தை இறக்கியிருந்தால் லா நதுல் ஹம்ர அபதா, நாங்கள் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டாங்க, மதுபானத்தை அருந்தாமல் இருக்க மாட்டோம், மதுபானத்தை அருந்தத்தான் செய்வோம் என்று அந்த மக்கள் மதுபானத்தை விட்டிருக்க மாட்டாங்க, குடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக லா தஸ்னு, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று ஆரம்ப வசனத்தை இறக்கியிருந்தால் இந்த மக்கள் என்ன சொல்வாங்க, நாங்கள் ஒரு காலமும் விபச்சாரத்தை விடமாட்டோம் என்றுதான் சொல்லியிருப்பார்கள். பிறகு எப்படி மாற்றம் வந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் யார் என்பதை அந்த இளைஞனுடைய உள்ளத்திலே ஆழ பதித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வயது சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த, முஆதே நீ எங்கிருந்தாலும் சரி, முஆதே நீ உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து கொள் முஆதே, அல்லாஹ்வை பயந்து கொள் முஆதே என்கிற அல்லாஹ்வை பற்றி உண்டான ஆழமான அறிவை அந்த இளைஞனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டினார்கள். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், வாழ்க்கையை மாற்றினார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு வசனம் தான், அதிலிருந்து விலக மாட்டீர்களா, மதுபானம் அருந்துவதிலிருந்து விலக மாட்டீர்களா என்கிற ஒரு வசனத்தை கேட்டவுடனேயே எத்துணை இளைஞர்கள் வாயிலே விரலை விட்டு மதுபானத்தை அருந்தியதை வாந்தி எடுத்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. காரணம் என்ன, ஏகத்துவத்தை, அந்த சத்தியம், அந்த அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை அந்த இளைஞர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது என்ன, நிறைய சொல்லிட்டே போலாம். சீர்கெடும் இளைஞர்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் சீர்திருத்தது என்பதை குறித்து பாருங்க. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, அட்வைஸ். அழகான முறையிலே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், தீமை குறித்து தெளிவாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஏன்னா தீமையினுடைய பிறப்பிடங்களாக முஸ்லிம் முஹல்லாக்கள் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை பார்க்க முடிகிறது. சகோதரர் சொல்றாங்க, இங்கே தான் கஞ்சா விற்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து அருந்துறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க என்று வேதனையோடு சொல்கிறார். அல்லாஹ் அவனுடைய மீண்டும் அல்லாஹ் தஆலா நல்ல நிலை கொண்டு வரட்டும். மூணாவது என்ன தெரியுமா சீர்திருத்தம், அழகான உபதேசம். அதட்டலான உபதேசம் அல்ல, அழகான உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார் ஒரு இளைஞன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் யா ரசூலுல்லாஹ், எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஒரு இளைஞன் கேட்டு வருகிறார். எல்லா சஹாபாக்களும் கொந்தளித்து போனார்கள், அடிக்க போனார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் அந்த இளைஞனை பக்கத்திலே அழைத்து தோள் மேல் கையை போட்டு சொன்னார்கள், இளைஞா, ஒரு மனிதன் தன் தாயோடு விபச்சாரம் செய்வானா, விபச்சாரம் செய்வதை விரும்புவானா? லா யா ரசூலுல்லாஹ், எந்த மனிதனும் தன் தாயோடு உறவு வைத்துக் கொள்வதை விரும்பவே மாட்டான் யா ரசூலுல்லாஹ். அப்படியானால் எந்த மனிதனாவது தன் மகளிடத்திலே விபச்சாரம் செய்வானா? யா ரசூலுல்லாஹ், எந்த மனிதனுமே தன் மகளிடத்திலே விபச்சாரம் செய்ய மாட்டான். அப்படியானால் தன் அக்காவிடம், தன் தங்கச்சியிடம் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா, உறவு வைத்துக் கொள்வானா என்று கேட்ட பொழுது அந்த இளைஞன் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஒரு காலமும் எந்த மனிதனும் தன் சகோதரியோடு விபச்சாரம் செய்ய மாட்டான். இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு சொல்றாங்க, அந்த பெண்ணும் இன்னொரு நபருக்கு தாய் தானே, அந்த பெண்ணும் இன்னொருடைய மனைவிதானே, அந்த பெண்ணும் இன்னொருடைய பிள்ளைதானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு புரிய வைத்து விட்டு அந்த இளைஞனுக்காக வேண்டி அவருடைய நெஞ்சிலே கையை வைத்துக் கொண்டு பெருமானார் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த இளைஞன் தெரியாமல் கேட்டு விட்டான் யா அல்லாஹ், இந்த இளைஞன் புரியாமல் கேட்டு விட்டான் யா அல்லாஹ், இந்த இளைஞன் தீமினுடைய விபரீதம் தெரியாமல் அவன் கேட்டு விட்டான் யா அல்லாஹ், இஃபிர் தன்பஹு யா அல்லாஹ், இவனுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவா, இவனுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவா, வ தஹ்ரீர் கல்பஹு யா அல்லாஹ், இவனுடைய உள்ளத்திலே தீமைகள் இருக்கிறது, இவனுடைய உள்ளத்திலேயே அந்த ஆபாசம் இருக்கிறது, அதை சுத்தப்படுத்து இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனிடத்திலே
அழகான முறையில் உபதேசம் செய்தார் என்று பார்க்க முடிகிறது. இன்னைக்கு போய் ஒரு வாப்பா இடத்துல போய், வாப்பா எனக்கு தண்ணி அடிக்கணும், எனக்கு அனுமதி தாங்க, காசை கொடுங்கன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஓங்கி செவனு மேலே அடிப்போம். வாப்பாட்டே மது வாங்குறதுக்கு காசு வாங்குறியாடா? வாப்பாட்டியே போதை பொருள் வாங்குறதுக்காக வேண்டி பணம் கேட்குறியா? வாப்பாட்டே விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்குறியா என்று கோபப்படுவோம். கோபப்பட்டு அடித்தால் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவன் மீண்டும் அதை செய்வான். ஆனால் உளவியலை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு புரியும் விதத்திலே மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே. இப்படிப்பட்ட உபதேசங்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலே சீர்கேடுகளை சீர்திருத்த முடியும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, சத்திய சஹாபாக்கள் பாருங்கள். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்கிற சஹாபி சொல்கிறார், அத்தைனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு சபீபத்துன் முத்தகாரிபூன. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். எத்தனை பேர் வந்தோம்? ஒரு சில இளைஞர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோம். வஅகம்னா இந்த 20 யௌம வ லைலா. 20 நாள் ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் தங்கினோம். 20 நாள் இளைஞர்கள் சொல்றாங்க, 20 நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே பயில்வதற்காக வேண்டி, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் 20 நாள் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கமுள்ளவராக இருந்தார், அன்புள்ளவராக இருந்தால், கருணை உள்ளவராக இருந்தார் என்று அந்த இளைஞர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் இன்றைய ஆசிரியருடைய நிலைமை. சேலத்திலே மேலூரிலே ஒரு வாலிபாலில் விளையாண்டு தோற்று போன இளைஞர்களை கீழே போட்டு மிதிக்கிறார் ஒரு வாத்தியாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், 20 இளைஞர்களுக்கு பெருமானார் பாடம் நடத்துகிறார். அந்த 20 இளைஞர்களுமே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த இளைஞர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, 20 இளைஞர்கள், அதாவது 20 நாள் இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். 20 நாள் வேண்டாம் இளைஞர்களே, 20 நாள் வேண்டாம் இளைஞர்களே, ஒரே ஒரு நாளை கொடுங்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரே ஒரு நாளை, உங்களுடைய நேரத்தை, வாழ்நாளில் ஒரு நாளை கொடுங்கள். அல்லாஹ் நாடினால் போதை பொருள் நீங்கள் விலகலாம். அல்லாஹ் நாடினால் மதுபானத்திலிருந்து விலகலாம். அல்லாஹ் நாடினால் விபச்சாரத்திலிருந்து விலகலாம். அல்லாஹ் நாடினால் போனுக்கு அடிமையாக நீங்கள் விலகலாம். சகோதரர்களே, 20 நாள் வேண்டாம், ஒரே ஒரு நாளை கொடுங்கள். அல்லாஹ் நாடினால் உங்கள் நிலைமையை மாற்றி நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன என்பதை புரிய வைப்பதற்காக உங்களுக்கான ஒரு மாநாடு, உங்களுக்கான ஒரு மாநாடு. எழுந்து வா இளைஞர்களே, மூளை முடுக்கிலே இருட்டிலே இருந்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாமிய இளைஞரே, வெளிச்சத்திற்கு வா. வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள், உன் இலக்கு என்ன என்பதை புரிந்து கொள், எதன் பக்கம் செல்ல போகிறோம் என்பதை புரிந்து கொள். எனவே நடைபெறுகிற, இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிற 25ஆம் தேதி யூத் கோன் என்று சொல்கிற உங்களுக்கென்றே இருக்கிற மாநாட்டுக்கு அடைகடலென திரண்டு வாருங்கள். அல்லாஹு தாலா நாடினால் சரியான வாழ்க்கை, அல்லாஹு தாலா ஒரு வாழ்வை மாற்றத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த மாநாட்டின் மூலமாக ஏற்படுத்துவான் என்று கூறி, வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தல்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.